ஓகே, வாங்க பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரா நிமிர்ந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சன் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே எடுத்துக்கும். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த பொண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே, இன்னைக்கு தாந்திரிக பரிகாரம்னு இன்னொரு விஷயம் ஒண்ணு பார்க்க போகிறோம். நமக்கு வாழ்க்கையில நியாயமா கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள், நம்ம சொத்தா இருக்கட்டும், நம்ம வருமானமா இருக்கட்டும், நமக்கு லாபமாக இருக்கட்டும், நம்ம நியாயமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நியாயமா கிடைக்கணும். நம்ம நியாயமா கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஊதியம் அதிகமாகணும். சேலரி தானே, சேலரினா ஊதியம் தானே, சேலரி அதிகமாகணும், வருமானம் அதிகமாகணும், லாபம் கிடைக்கணும். நமக்கு வர வேண்டிய விஷயத்தை யாரும் தட்டி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கர்மா போய் சேரும். டெஃபினெட்லி தே வில் கெட் கர்மா. பட் ஆனாலும் இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய நமக்கு நியாயமா கிடைக்கும். அது கிடைக்கல, சரிங்களா? நமக்கு கிடைக்க வேண்டியது நியாயமா கிடைக்கல. சரி, இதற்கு என்ன பண்ணலாம், இதை எப்படி நம்ம அடையலாம் அப்படின்னா, ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க, ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்ப இல்லைங்க, எழுதிக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பர் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட்ல ஏற்கனவே நம்ம ஐங்கோணம் வரைஞ்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? எப்ப தாந்திரிக பரிகாரம் லெவல், கரெக்ட், தாந்திரிக பரிகாரம் லெவல் 1 அப்படின்னு போட்டிருப்போம். அதுல ஐங்கோணம் வரைஞ்சிருப்போம். சின்னதா கீழே ஐங்கோணம் ஒண்ணு வரைஞ்சுக்கோங்க, குட்டியா. அதே மாதிரி அருங்கோணம் வரைஞ்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? எஸ் எஸ், அருங்கோணம் வரைஞ்சிருக்கோம். ஐங்கோணம் ஒண்ணு வரைஞ்சுக்கோங்க, அருங்கோணம் ஒண்ணு வரைஞ்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு நியாயமா கிடைக்கிறதுக்கு பஞ்சபூதங்களோட எனர்ஜி சக்தி தேவை. அதற்கு பஞ்சபூதங்களோட குறியீடு வரையணும். பஞ்சபூதங்களோட குறியீடு, சரிங்களா? ஆகாயம் அப்படின்றது ரவுண்டு, ஒரு வட்டம் போட்டுக்கோங்க, அது ஆகாயம்ன்றதோட குறியீடு. சரி, காற்று, காற்றுக்கான குறியீடு யாருக்காவது தெரியுங்களா? என்னங்க? தெரியாது. காற்றுக்கு அருங்கோணம், அருங்கோணம் வரைஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு அருங்கோணம் வரைஞ்சிருக்கோம். ஆமா, அதுக்கப்புறம் அருங்கோணம் வரைஞ்சிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். திரும்பவும் ஒரு அருங்கோணம் வரையணும். திரும்ப ஒரு அருங்கோணம் வரைகிறோம்.
அந்த அருங்கோணம் பாதுகாப்பு புரொடெக்ஷன் முருகருக்கு. இது வந்து காற்று, பஞ்சபூதங்களுடைய சிம்பல். அடுத்தது இது ஆகாயத்துக்கு ரவுண்டு, காற்றுக்கு அருங்கோணம். அடுத்தது நெருப்புக்கு முக்கோணம், ட்ரையாங்கிள். நெருப்புக்கு ட்ரையாங்கிள் வரைகிறோம். ஒரு ட்ரையாங்கிள், எல்லாமே குட்டி குட்டியா சின்னதா. எல்லாமே நம்ம ரெட் கலர்லயே வரைஞ்சிக்கலாமா குருஜி? எல்லாமே ரெட் கலர்ல வரையலாம். எல்லாமே அந்த எல்லோ கலர் A4 ஷீட் இருந்தா அதுலயே வரைஞ்சிக்கலாம். அடுத்தது ஆகாயம் வரைஞ்சிட்டோம், காற்று நெருப்பு வரைஞ்சிட்டோம். நீர், நீருக்கு வந்து பிறைச்சந்திரன் வரைஞ்சுக்கோங்க. பிறைச்சந்திரன். பக்கத்து பக்கத்துலயே கீழே வரிசையா பக்கத்து பக்கத்துல வரைஞ்சுக்கோங்க. அடுத்தது நிலம். நிலமுக்கானது வந்து சதுரம். சதுரம்னா என்னதுங்க? தமிழ்ல சொல்லுங்க, சதுரம்னா என்னன்னு? சதுரம் தான் குருஜி. யாருங்க நீங்க? எங்க இருந்து வரீங்க? எந்த கண்ட்ரி நீங்க? ராஜி மேடம், நீங்க சொல்லுங்க மேடம், சதுரம்னா என்ன மேடம் தமிழ்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் சினிமா வாசனை வேணா சொல்றேன், பாட்டு வேணா சொல்றேன், இதெல்லாம் கேட்காதீங்க. சரி, சதுரம்னா பிரியா மேடம் சொல்லுங்க மேடம். அதனால சதுரம் சொல்ல மாட்டாங்க. ஓகே, பரவாயில்ல. சரி, இப்ப பஞ்சபூதங்கள் சக்தி ரிசீவ் பண்றோம். எதற்காக அப்படின்னா, நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயம் நமக்கு நியாயமா கிடைக்கிறதுக்கு யாரோ தடை பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால தடையாக இருக்குது, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம கிடைக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எந்திரம் வரைகிறோம். என்னது? பென்டகன், ஐங்கோணம் வரைகிறோம். அப்புறம் ஹெக்ஸகன், அருங்கோணம் வரைகிறோம். அப்புறம் வரிசையா இந்த பஞ்சபூதங்கள் சிம்பிள்ஸ் வரைகிறோம். வரைஞ்சிட்டு சின்னதா கீழே வரைஞ்சிட்டோமா, பாட்டம்ல எங்கன்னா A4 ஷீட்டை வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கணும். எழுதிக்கோங்க, லேண்ட்ஸ்கேப்ல வரைஞ்சிக்கணும், எழுதி வச்சுக்கணும். அதை சரி எழுதிட்டோமா? இப்ப என்ன பண்ணணும்னா, நடு சென்டர்ல உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை தெளிவாக எழுத வேண்டும். நடு சென்டர்ல தெளிவாக எழுத வேண்டும். ஆர் சென்டர் ஆஃப் த நடுவில் கூட எழுதலாம். சரிங்களா? என்ன எழுத போறோம்னா, அது ஒரு சின்ன வாக்கியமா எழுதணும். எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அனைத்தும் கிடைத்துக் கொண்டிருக்கட்டும்னு பொதுவா எழுதக்கூடாது.
ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, நான் இப்போ ஊருக்கு போறேன்னா நான் பத்திரமாக ஊருக்கு சென்று வருகிறேன்னா எந்த ஊருக்கு போறோம்? நான் சொல்ல மாட்டேன், நான் ஊருக்கு தான் போறேன். அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து எனக்கு என்ன வேணும், எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கிறது, எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இந்த சம்பள உயர்வு ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கும். அது பேர் என்ன சொல்லுவாங்க? சம்பளம். கவர்மெண்ட்ல சம்பளம் ரொம்ப நாளா பெண்டிங் இருக்குமே, அதுக்கப்புறம் திருப்பி தருவாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஹரியர் எனக்கு கிடைக்கிறது. சிலர் வந்து ரிட்டையர் ஆன பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அது ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கிடைக்கிறது. எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கிறது. உங்களுக்கு என்ன வேணுமோ கிளியர், அது கிடைக்கிறது அப்படின்னு நியாயமா கிடைக்கிறத நீங்க எழுதிக்கோங்க. இதை நடுவில் எழுதிக்கிட்டீங்களா? ரெண்டு பக்கமும் சொல்லுங்க. குருஜி, அந்த கிடைக்க வேண்டியது அது ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த டேட்டை போட்டு அந்த டேட்டுக்குள்ள கிடைச்சிருச்சு அப்படின்னு எழுதணுங்களா? ஆமாம், அந்த டேட்டும் நீங்க எழுதலாம். என்ன கிடைக்கணும், எப்ப கிடைக்கணும் தெளிவா எழுதிருங்க. சரிங்களா? இப்ப நடுவில் எழுதிட்டீங்க. ரெண்டு பக்கமும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்ப எழுதிருக்கீங்க பாத்தீங்களா? கீழே ஃபுல்லா ஐங்கோணம், அருங்கோணம், அப்புறம் பஞ்சபூதத்தோட சிம்பிள்ஸ். இப்ப லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கம் மறுபடியும் ஐங்கோணம் வரையணும், இன்னொரு பக்கம் அருங்கோணம் வரையணும். ஒரு பக்கம் ஐங்கோணம், இன்னொரு பக்கம் அருங்கோணம். குருஜி, அந்த எழுதுனதுக்கு சென்டர்ல எழுதியிருக்கோம் குருஜி, அதுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு இல்லைங்களா? கரெக்ட். இப்ப ஐங்கோணம் வரைஞ்சிருக்கீங்கல்ல, ஐங்கோணம்ல நமசிவைய நம்ம கவனிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நான் வந்து தலையில மேல எழுதணும், நமசிவையன் கிளாக் வைஸ் எழுதுறோம், ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி நமசிவையன் எழுதிக்கோங்க. அடுத்தது அருங்கோணத்துல சரவண பவ. சரவண பவ. எழுதிக்கிட்டு இப்ப இந்த பேப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கல் உப்பு, ஒரு பிளேட் மாதிரி எடுத்துட்டு அதுல கல் உப்பு வச்சுக்கோங்க கொஞ்சம். அந்த கல் உப்புல இந்த பேப்பர் வச்சிருங்க. அது இந்த பேப்பர் மேலேயும் பறக்காம இருக்கிறது கொஞ்சம் கல் உப்பு வச்சிருங்க. கீழையும் கல் உப்பு, நடுவில் பேப்பர், மேலேயும் ஒரு லேயர் கல் உப்பு வச்சுட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணுமோ அதை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, இத்தனை நாளுக்குள்ள வரணும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா, அதை ப்ரே பண்ணிக்கோங்க. தினமுமே ஒரு 27 டைம்ஸ் உங்க பூஜை ரூம்ல, சாமி ரூம்ல போயிட்டு நேரம் நில்லுங்க. நின்றுட்டு உங்களோட கோரிக்கை, எனக்கு இது கிடைத்து கொண்டிருக்கிறது, இந்த தேதிக்குள்ள எனக்கு இது கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க.
நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கான விஷயம் நீங்க செய்யணும். என் பசங்களுக்கு செய்யறேன், என் பொண்ணுக்கு செய்யறேன், என் பையனுக்கு செய்யறேன், என் ஹஸ்பண்டுக்கு செய்யறேன், ஒய்ஃபுக்கு செய்யறேன்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கான விஷயம் நீங்க தான் செய்யணும். அவங்களுக்கான விஷயம் அவங்க தான் செய்யணும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க கர்மா கிளியர் ஆகும். இது கர்ம வினை சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் தடைபடுகிறது என்றால் உங்க கர்ம வினை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நியாயமா நடக்கிறது நியாயமா நடக்கணும் அப்படின்னா நியாயமா அவங்க தான் செய்யணுங்க. அதான் நியாயம். சரிங்களா? இதை செய்ய 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 ஒரு சக்தி நிலை மாறி உங்களுக்குள்ளே ஒரு மனநிலை மாற்றம் வந்து அங்க, அதாவது உங்களுக்கு வர வேண்டியது தடை உடைந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். தடைகள் உடைக்கப்படும். சரிங்களா? ஓகே. கிளியர்? குருஜி 21 நாட்களா? 21 நாட்கள். உங்களுக்கு என்னைக்கு வரணும்னு நீங்க எழுதி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அதாவது இத்தனை நாளுக்குள்ள வரணும், இத்தனை தேதிக்குள்ள வரணும்னு. அத்தனை நாள் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகே. மறுபடியும் சொல்றேங்க. குருஜி ஒரு தடவை இது வரைஞ்சி அது மேல வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம். அது அந்த காரியம் சக்சஸ் ஆகுற வரைக்கும் அந்த பேப்பர் அந்த சால்ட் ஏதாவது அப்படி அது ஒரே இதுலயே வச்சு எப்படி பண்ணலாங்களா? எஸ், ஆமாம். நடுவில் எஸ். தினைக்கு உப்பு மாத்தணுமா? வேண்டாம் இல்ல? அதே உப்பு இருக்கட்டும் மேடம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஜாலியா இருக்கலாம். இன்னைக்கு சண்டே தானே. மற்ற நாள் தான் காலைல 6 மணிக்கு நான் குளிக்கல, அது பண்ணல, இது பண்ணலன்னா வருவோம். இன்னைக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு தானே வந்து உட்காந்துருக்கோம். இன்னமும் குளிக்கலன்னு சொன்னா கர்ம வீட பயங்கரமா சேரும். நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணணும்ல. நம்ம குளிச்சா எப்படிங்க நாட்டுக்கு நல்லது? நாத்தம் அடிக்காது, எல்லாருக்கும் பரவாயில்ல அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும். நாட்டுக்கு நல்லது தானே. அப்பா, நான் பஸ்ல போனாலும் கார்ல போனாலும் நான் வீடியோ ஆன் பண்ணுவேன்னு பிரியா மேடம் ஆன் பண்ணிருக்காங்க பாருங்க. வெரி குட், வெரி குட். சரி. செல்வி மேடம், மருவினா மேடம், எங்க நம்ம ராஜி மேடம் தான் வீடியோ ஆன் பண்ணவே மாட்டேன்றாங்க எப்பயுமே. எங்க ஆள் எங்க? எஸ், அருவினா மேடம் எல்லாம் டிராவலிங்ல தான்ப்பா இருக்காங்க. ஷாப்பிங் போறது ரெடி ஆயிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம்ப்பா. நாங்களாம் 2 in 1 தெரியும்ல. ஷாப்பிங்கும் பண்ணுவோம், அதே நேரத்துல கிளாஸும் அட்டன் பண்ணுவோம். குமரேஷா, டியூப்லைட் நல்லா இருக்கு, புதுசா வாங்கி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். உங்க முகம் தெரியணும். பின்னாடி ஆர்ட்லாம் சூப்பரா இருக்கு. யார் சார் வரைஞ்சது அது? ஓகே, என்னோட டாக்டர் வரைஞ்சேன். சூப்பரா இருக்கு சார். அழகா வரைஞ்சிருக்காங்க. அருமை. சூப்பர் சார். சரி, ஓகே, வாங்க. நேற்று வந்து 32 வந்து பார்த்தோம். எந்திரம் தாந்திரிக பரிகாரம் கிளாஸ்ல அருணா மேடம் கேக்குறாங்க, தாந்திரிக பரிகாரம் கிளாஸா போயிட்டு இருக்கு? ஆமாங்க. படத்துல கேப்பார் தெரியுமா, ஏய் இப்ப கணக்கெல்லாம் புரிஞ்சுதா? கணக்கா இவ்வளவு நடத்துனீங்க? அந்த மாதிரி. ஓகே, தெரியுமா? பரவாயில்ல மேடம். நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரே லிங்க் தான் பயன்படுத்துவோம். ரேக்கி கிளாஸ்க்கு, சரயோகம் கிளாஸ்க்கு, எல்லாத்துக்குமே ஒரே லிங்க் தான் பயன்படுத்துவோமா. ஒருத்தர் திடீர்னு கனெக்ட் பண்ணாரு. அவரு சரயோகம்ல இல்ல, ரேக்கியில மட்டும் தான் இருக்காரு. திடீர்னு கனெக்ட் பண்ணாரு. சார் நீங்க சரயோகம்ல இல்லையே, நீங்க எப்படி சார் ரேக்கியில கனெக்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். சார் போர் அடிச்சது, எப்படி நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பீங்க, லிங்கை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும், சும்மா ஜாலியா வந்து அட்டன் பண்ணலாமே தான் சார் வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு கிளாஸ்க்கும் ஒரு லிங்க் மாற்ற ஆரம்பிச்சோம். ஏன்னா போர் அடிச்சுதான் வந்துருவாங்க. சரி, ஓகே. லாஸ்ட் நேத்து வந்து 32 வரலும் பார்த்தோம். கரெக்டுங்களா?
குருஜி சொல்லுங்க. குருஜி குருஜி அந்த அந்த இது பேப்பர்ல சால்ட் வச்சு பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல குருஜி, அது வந்து அந்த சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சால்ட் அந்த பேப்பர் அதெல்லாம் எப்படி குருஜி ஓகே, சால்ட்டை வந்து என்ன பண்ணுங்க, ரன்னிங் வாட்டர்ல விட்டுருங்க. ரன்னிங் வாட்டர் டேப் திறந்து அதில் கொட்டினீங்களா அது கரைஞ்சி போயிடும். பேப்பரிங்க பூமி கடியில புதைச்சிருங்க. நன்றி சொல்லிக்கிட்டு மனசார் நன்றி சொல்லிக்கிட்டு பேப்பரை பூமி கடியில புதைச்சிருங்க. நன்றி நன்றி. ஓகே, இன்னைக்கு 55 பார்க்கலாமா இந்திரம்? 55 பார்த்தாச்சா? எஸ், 55 பார்த்தாச்சா? ஓகே, 55க்கான பலன் வேற யாராவது சொல்லுங்க. அந்த 55ல தான் கரெக்ஷன் கூட ஓகே ஓகே பண்றேன்னு சொன்னேன். பட் யாராவது எனக்கு மெசேஜ் அனுப்புங்கன்னு சொன்னேன். எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. மொபைல் ஃபுல் ஆயிடுச்சு, அதான் எனக்கு பண்ண முடியல. ஒருத்தரும் அனுப்பல. இருக்கட்டும். இன்னொரு நம்பர்லயும் கரெக்ஷன் இருந்துச்சு. ஆமா, 2 சொன்னோம் நம்ம. 2 இதுல கரெக்ஷன். கரெக்ட். சரி, நெற்றிக்கண்ணி திறப்பினும் குற்றம் குற்றமே எல்லாம் சொல்றீங்க. அது குற்றத்தை சொல்லிட்டீங்களா, சரி பண்றது சொல்லி கூட. சரி, இன்னைக்கு 88 பார்க்கலாம் வாங்க. 88 எந்திரம் 88. இது எந்திரம் வரைஞ்சுக்கோங்க. வழக்கம் போல 1 2 3 4 5 6 7 8, அதுக்கப்புறம் 43 42 41 40 39 38 37 36. சரி, வரைஞ்சிட்டீங்களா? இது என்ன அப்படின்னு கேட்டா, பூர்வ ஜென்ம கர்மாவை உடைக்க. ஏற்கனவே பல பிறவிகள் எடுத்திருக்கோமா, அந்த பிறவிகள்ல இருந்து கர்மா நிறைய வந்து சேர்ந்துருக்குமா, செஞ்சதுக்கான விளைவுகள் நடக்குமா, அது எது நடக்குது எப்ப நடக்குதுன்னு தெரியாதா, அந்த கர்மாவை உடைக்க, துவம்சம் பண்ணி எடுக்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது போன ஜென்மத்துல நடந்தது, அது அந்த ஜென்மத்திலே முடிஞ்சு போச்சு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அது எப்படிங்க போன ஜென்மத்தில் நடந்து இந்த அப்படியே கண்டினியூ ஆகும், அப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. பட் இட்ஸ் ஹேப்பனிங், நமக்கு தெரியாது, நம்ம மறந்துட்டோம். நம்ம ஆன்மா இருக்கு பாருங்க, ஆன்மாவுக்கு தெரியும். பட் ஆன்மா இந்த உடம்போட இந்த பிறவி இடத்துல மறந்துடுது. இந்த ஒரு கதை கூட சொல்லுவாங்க தெரியுங்களா, இறைவன் வந்து சிவன் வந்து வேற ஏதோ விஷயத்துக்காக பூமிக்கு வருவாரு, மனித பிறவி எடுத்துட்டு வருவாரு. அவர் பாட்டு ஜாலியாக வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அப்புறம் நாரதர் வந்து கூப்பிடுவாருப்பா, நீ வந்தது சிவபெருமானி, நீங்க வந்தது இதுக்காக தான் அப்படின்னு. இல்லப்பான்னு சொல்லி அவர் மறந்துடுவாரு. மறந்துட்டு நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுப்பா. அப்புறம் அவருக்கு மெடிடேஷன் பண்ண வச்சு உணர்த்தி, எப்பா நீ வந்தது சீதாப்பா சிவன், நீ இதுக்காக தான்ப்பா வந்திருக்குன்னு சொல்லி உணர்த்தி, அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் செயல்கள் செய்ய வச்சு அப்புறம் அழைச்சிட்டு போவாரு. அது மாதிரி ஒரு கதை இருக்கு, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அப்ப இறைவனுக்கே அந்த நிலை அப்படின்னா, இறை துகள்களாக இருக்கக்கூடிய நமக்கு நிலை எப்படி இருக்கும்?
நம்ம பிஎல்ஆர்னு சொல்லுவோம், பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் சொல்லுவோம். அதுல போன பிறவிகள்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். பிஎல்ஆர்ல போய் பார்க்க முடியும், அதெல்லாம் பார்த்துட்டு வர முடியும். சரிங்களா? அப்ப இந்த இந்த எந்திரத்துடைய முதல் பலன் என்னன்னு கேட்டா பூர்வ ஜென்ம கர்மாக்களை உடைக்க. அதே மாதிரி சிலருக்கு வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு பெண் சாபம் இருக்கு, உங்க ஜாதகப்படி உங்க ஃபேமிலிக்கு பெண் சாபம் இருக்கு. நான் கேட்டேன், ஏன் ஆண் சாபம் இருக்கக்கூடாதா? ஏன் பெண் தான் சாபம் விடணுமா? இது ஆக்சுவலா வந்து சாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து மனசால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம முன்னோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கொள்ளு தாத்தான்னு வச்சுக்கோங்க, தாத்தாவோட தாத்தா அவங்களோட தாத்தான்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தங்க ஒரு பெண், ஒரு குழந்தையா இருக்கட்டும், தன்னோட பொண்ணா இருக்கட்டும், தன்னோட ஒய்ஃபா இருக்கட்டும், தன்னோட பேர் யாரோ ஒருத்தங்களை வந்து கொடுமைலாம் படுத்தல, அவங்க அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழ வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னா நீ செய்யணும். அப்ப அந்த பெண் என்ன நினைப்பாங்க, ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, என்னோட வாழ்க்கை என்னால வாழ முடியலையே. உன் பரம்பரையில யார், அந்த தாத்தாவோட அந்த அந்த பர்சனோட பரம்பரையில வரவங்க அவங்களோட வாழ்க்கை அவங்களால வாழ முடியாது, அவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு பேர்னிங் ஃபீல்ட்ல இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே அது பெண் சாபம். அவங்க மண்ணை எடுத்து தூத்தி போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு தாட் ப்ராசஸ். ஒரு சில ஆண்களும் அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது இது ஆண் சாபம் பெண் சாபம் பிரிக்கிறதை விட சாபம் உங்களுடைய ஃபேமிலியில யாராவது அது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு எனர்ஜி. அந்த சாபங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை இந்த பீரியட்ல லைஃப் டெவலப் பண்ணவே விட மாட்டாங்க. எல்லா சொத்தும் இருக்கும், அனுபவிக்க முடியாது. ஏதோ ஒரு கஷ்டம், மனநிலை கஷ்டத்திலே இருந்துகிட்டே இருப்பாங்க. நமக்கு நிறைய திறமை இருக்குது, எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது. நமக்கு கேக் பண்ண தெரியும், கேக் பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம். அப்படிதானே மேடம்? கேக் பேக் பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம். பிடிக்கும். எஸ் எஸ். சோ இந்த மாதிரிலாம் இருக்குது. சொத்து இருக்குது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, அனுபவிக்க முடியல. காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட இருக்குது, பட் யூ கேனாட் என்ஜாய் இட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னாலே ஏதோ ஒரு சாபம். அந்த சாபம் நிவர்த்தி அடைய இந்த 88 எந்திரம். சரி, அடுத்தது தோஷம்னு சொல்லுவாங்க பாருங்க. தோஷம்னா என்னதுங்க? தேடுறாங்க. தோஷம்னா என்னது, எங்க எழுதி ஒட்டியிருக்கான்னு தேடுறாங்க. எஸ், தோஷம் என்றால் என்ன? என்னங்க தோஷம்னா என்னன்னு கேட்டேன். எக்ஸாக்டா சொல்ல தெரியலைங்க குருஜி, இது எப்படி சொல்றதுன்னு சொல்ல தெரியல. திரும்ப சொல்லுங்க. எப்படி சொல்ல தெரியலைங்க குருஜி. ஓகே, இந்த தொண்டை வரலும் வருது அந்த வார்த்தை. எஸ், தேவி மேடம் ரொம்ப டீப்பா யோசிக்கிறாங்க. எஸ், நான் பிடிச்சிட்டு அந்த வார்த்தை சொல்றேன் பாரு, இப்போ பார் அப்படின்னு சொல்றாங்க. வரலையேப்பா, தெரியலையேப்பா. எனக்கும் அதே கதை தான், தொண்டை வரலும் வருது, அந்த வார்த்தை வெளியில வர மாட்டாங்க. எஸ் எஸ். தோஷம் நல்லதா கெட்டதா? கேட்டதுதான் சார். கெட்டதுதான். ஷூர், கன்ஃபார்ம். ஒரு 1000 rupees போட்டி வச்சுக்கலாமா ரெண்டு பேருக்கும்? வாவ், ஐ எம் ரெடி. மற்ற குழுவினர்கள் கேட்டுக்கோங்க, தேவி மேடம் 1000 rupees போட்டி வச்சிருக்காங்க. தோஷம் கெட்டதுன்னு. சந்தோஷம் கெட்டு போறதுனாலதான் சார் தோஷம் சொல்றோம். சந்தோஷம் கெட்டதுனாலதான் அது தோஷம் சொல்றோம். ஓ, சந்தோஷம் கெட்டு தோஷமா மாறிவிட்டது.
நான் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்ப்பா, சந்தோஷமா இருக்கணும். எஸ், சரி. தோஷம் என்றால் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் தோஷம். சந்தோஷம் அப்படின்னா நம்மளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயம் சந்தோஷம். இப்ப தோஷம்ன்றது அதற்கு முந்தைய என்ன வார்த்தை இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த தோஷத்துக்கான பொருள் வரும். இப்ப பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வார்த்தைக்கு பேஸ் பண்ணி வரும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் கிடையாது. இப்ப மிளகா பொடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிளகா பொடி எப்படி வரும்? எஸ், மிளகாயை பொடி பண்ணா மிளகா பொடி, தனியாவை பொடி பண்ணா தனியா பொடி, ஏலக்காவை பொடி பண்ணா. அப்ப பின்னாடி வர வார்த்தையெல்லாம் பொடி, அதுக்கு முன்னாடி வர வார்த்தையினால அதை பொடி பண்ணா இது வருது. கரெக்ட் தானே? இது கரெக்ட் தானேங்க? மூக்கு பொடி, மூக்க பொடி பண்ணா மூக்கு பொடி, பல்ல பொடி பண்ணா பல் பொடி. கரெக்டா? யோசிக்கிறார் குமரேசன் சார். என்னடா இது எல்லாம் பொடி பொடின்னு வந்துச்சு, பொடி போட்டு பேசுறாங்களே எல்லாரும். அப்ப எல்லா ரெண்டாவது வர வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் கிடையாது. அது எந்த பொருள் கொண்டு வருகிறதோ அதற்கான அர்த்தம். அப்ப நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு, அது எதுன்னு நமக்கு தெரியல அப்படின்னா அதுவும் சரியாகும் இந்த 88 எந்திரத்துல. சரிங்களா? சரி, வெர்ஷன் 2 வரைஞ்சிக்கலாமா? எஸ், 88ல வெர்ஷன் 2 வரைஞ்சிக்கலாமாங்க? இப்ப ஏற்கனவே ஒரு டெக்னிக் சொன்னோமா, நம்ம ஒரு பேப்பர்ல உங்களுக்கு நியாயமான கோரிக்கை எழுதணும்னு சொல்லிட்டு, சரிங்களா? அந்த கோரிக்கை, அந்த கோரிக்கைக்கு அந்த ஒயிட் A4 ஷீட்ல தானே பெருசா தானே எழுதுறோம். அதுல 2 பக்கம் நம்ம எழுதிட்டோம், நடுவுல 2 பக்கம் ஐங்கோணம் மறுகோணம் வரைஞ்சிட்டோம், கீழே பஞ்சபூதங்களோட குறியீடுகள் பிளஸ் ஐங்கோணம் மறுகோணம் வரைஞ்சிட்டோம். 2 கார்னர்லயும் டாப் கார்னர்லயும் கொஞ்சம் நார்மல் சைஸ்ல இந்த 88க்கான எந்திரம் ஒரு வெர்ஷன் 2வது வெர்ஷன் ரெண்டும் எழுதுங்க. ஏன்னா ஏதோ ஒரு கர்ம வினைப்படி ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு அது தடைபடுகிறது, அந்த தடை உடைக்கப்பட வேண்டும். கொஞ்சம் 88 வெர்ஷன் 1 மட்டும் 2 கார்னர்ல எழுதுறதுங்களா, இல்ல ரெண்டுமே ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த மாதிரி எழுதுறாங்களா? 88 வெர்ஷன் ஒரு கார்னர், 88 2வது வெர்ஷன் இன்னொரு கார்னர். டாப் கார்னர், டாப் லெஃப்ட் கார்னர், டாப் ரைட் கார்னர். Thank you. எஸ். மாஸ்டர், டாப்லயே இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணா, இல்ல டாப்ல ஒண்ணு பாட்டம்ல ஒண்ணா? டாப்லயே லெஃப்ட் கார்னர் ஒண்ணு, டாப்லயே ரைட் கார்னர் ஒண்ணு மேடம். ஓகே ஓகே மாஸ்டர், ஓகே ஓகே மேடம். அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால தடை, கர்ம தடையா இருக்கலாம், இல்ல சாப தடையா இருக்கலாம், தோஷ தடையா இருக்கலாம், ஏதோ ஒன்று தடை உடைக்கப்பட்டு நமக்கு சேர வேண்டிய விஷயம் நியாயமாக நமக்கு சேரும். அது உங்களுக்கு சொத்து சேர வேண்டிய சொத்தாக இருக்கட்டும். சில சொல்லுவாங்க, நான் லேண்ட் வாங்குறது காசு கொடுத்துட்டாங்க, எனக்கு லேண்ட் அவங்க கிராயம் பண்ணி தர மாட்டேன்றாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் என் பேர்ல மாத்தி தர மாட்டேன்றாங்க, எனக்கு நியாயமா வர வேண்டியது 5 வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சு, என்ன பண்றது? இதற்கெல்லாம்
ஏதோ ஒரு கர்மா, ஏதோ ஒரு விஷயம் அங்க தடை கொடுக்குது. இதை வந்து சரி, இதை பண்ண பண்ண அவங்களுக்கு சரியாகும், அவங்களுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? 88 வெர்ஷன் 2 வரைஞ்சிட்டோமா? குருஜி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எது மேடம்? இப்ப என் காரணம் சொன்னீங்களே 82 வருஷனுக்கு 82 வருஷனுக்கு. ஓகே. இப்ப நம்ம வந்து லேண்ட் வாங்குறதுக்கு, ஏதோ ஒரு வாங்குறதுக்கு நம்ம பைசா கொடுத்துட்டோம். அவங்க திரும்ப நமக்கு இந்த லேண்ட் நம்ம பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரல, நம்மளால யூஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு ரீசனால தடையா இருக்குது. நம்ம அவங்ககிட்ட கேட்குறோம், அதோ அடுத்த மாசம் பண்ணிடலாங்க, அது இந்த மாசம் பண்ணிடலாங்க, அன்னைக்கு பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் வருஷ கணக்காக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க, நமக்கு வந்து சேரல. சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு லேண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி விற்றேன், அன்னைக்கு 50 லட்சம், இன்னைக்கு அதோட வேலை 1 கோடி, மீதி 50 லட்சம் கொடுத்தா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன்பாங்க. அன்னைக்கு நான் கொடுத்த பைசா அன்னைக்கு நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும்ப்பா, அன்னைக்கு நீ தரல, இப்ப நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போனோம்னா எனக்கு 50 லட்சம் கொடுங்க, இல்லைன்னா தரமாட்டேன், நீங்க கொடுத்த 50 லட்சம் திருப்பி தரமாட்டேன். இந்த மாதிரிலாம் வம்பு பண்ணுவாங்க. எஸ். அப்ப நமக்கு நியாயமா வர வேண்டியது அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரணும், அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட. அவங்களுக்கு இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்து, இந்த எந்திர முறையை சொல்லி கொடுத்துட்டு இதை வரைஞ்சி பண்ணுங்கன்னா 1.5 மாசம் 2 மாசத்துல அவங்களுக்கு கிடைச்சிடுது. அவங்க கிடைச்சோன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது அவங்க விருப்பம். நான் 100% அமௌண்ட்லாம் கேட்க மாட்டேன். நீங்களா ஏதோ 10 லட்சம் 50 லட்சம் இதை கொடுத்தா பரவாயில்ல. அது உங்க பெருந்தன்மை சார். தேங்க்யூ மேடம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல நாளாக வர வேண்டிய சொத்து, பல நாளாக வர வேண்டிய இந்த பொருளாதாரம், இந்த மாதிரி விஷயங்கள் தடை உடைத்து நமக்கு கொடுக்க வேண்டியதுதான் இந்த டெக்னிக், இந்த தாந்திரிகம். பயன்படுத்துங்க, நிச்சயமா கிடைக்கும். மறுபடியும் சொல்றேங்க, இது யாருக்கு வர வேண்டியதோ அவங்க தான் இதை செய்ய வேண்டும். நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, என் பையனுக்கு வரணும், என் பொண்ணுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தங்க இந்த மாதிரி தான், என் பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, பட் அதுக்கு அதனால ஜீவனாம்சம் தர வேண்டியது அந்த பையன் தரமாட்டேன்றாரு, அதை வாங்குறதுக்கு நான் எழுதி கொடுக்கலாமா அப்படின்னாங்க. கர்மாவை நீங்க எடுக்காதீங்க அப்படின்னா, இல்லைங்க அது என் பொண்ணு, உங்க பொண்ணோட கர்மாவை நீங்க எடுக்காதீங்க, அது என் பொண்ணுங்க இருக்கட்டும், அவங்க கர்மாவை எடுக்காதீங்க அப்படின்னா, இல்லை நான் செய்வேன்னு சொல்லி அடம்பிடிச்சி செஞ்சாங்க, இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்கு ஹீலிங் கேட்டாங்க நம்ம கிட்ட, அந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, கொஞ்சம் ஹீலிங் கொடுங்க அப்படின்னாங்க. நீங்க கர்மா எடுத்தீங்க, இதுக்கு ஹீலிங் கொடுக்க முடியாது அப்படின்ட்டோம். அந்த கர்மாவை கிளியர் பண்ணி, எப்படி கிளியர் பண்ணா, உங்க பொண்ணுகிட்ட சொல்லி அவங்களை செய்ய சொல்லுங்க. அவ செய்ய மாட்டேன்றாலே விட்டுருங்க, அப்ப அது அவங்க கர்மா, அவங்களுக்கு நியாயமா வர வேண்டியது வரல. ஏன்னா அவங்க கர்மா ஏதோ ஒன்று தடுக்குது அவங்கள. அது இவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னா கால் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நடக்க முடியலன்றாங்க. ஏன்னா அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்க. இப்ப நம்ம பிசிக்கலா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கால். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்ப வாழ்க்கையில நம்ம நடந்து போகணும், ஒரு இடத்துக்கு போனா கால் தான் போகுது. அப்ப கால் ப்ராப்ளம் வருது, உங்களுக்கு முட்டி வலி இருக்குது, என்னால தாங்க முடியல. அப்ப இப்ப என்ன பண்றது, கார்டு கட் பண்ணிக்கோங்க, டெலீட் பண்ணிட்டுருங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க, மன்னிப்பு கேட்டுக்கோங்க. யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறது, இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க, பிரபஞ்சத்துல மன்னிப்பு கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு இந்த பேப்பர்லாம் எடுத்து பூமியில புதைச்சிருங்க, உப்பு எடுத்து தூக்கி கரைச்சிருங்க. அவங்களுக்கு வேண்டியது அவங்க வரைஞ்சிக்கிட்டும், அவங்க எழுதிக்கிட்டும், அவங்களுக்கு வேண்டியது அவங்க பூஜை செஞ்சுக்கிட்டும், அவங்க செய்யட்டும்.
சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க மனசு வராம தான் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க கால் வலி தாங்க முடியல, அதனால மனசு வராம செஞ்சாங்க. ஒரு வாரத்துல கால் வலி சரியாயிடுச்சு. ஒரு 50 to 75% பெட்டரா இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கலாம். அதான் சரியாயிடுச்சு, அப்புறம் ஹீலிங் அப்படின்னாங்க. பேலன்ஸ் 25% வலி இருக்குல்ல, அதுக்கு ஹீலிங் கொடுக்கலாம். சரி, ஓகே. ஹீலிங் கொடுத்த பிறகு அவங்க ஓகே கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க, நல்லா நார்மல் ஆயிட்டாங்க. அதனால சொந்த பொண்ணா இருக்கட்டும், சொந்த பையனா இருக்கட்டும், சொந்த ஹஸ்பண்ட், சொந்த யாரானாலும் இருக்கட்டும், அவங்க கர்மாவை நம்ம எடுக்க வேண்டாம். சரி, அடுத்த எந்திரம் போகலாமா? இது வரைஞ்சிட்டோமா? 88. எஸ் எஸ். இது 93. எஸ். வரைஞ்சிட்டோமா? 93 வெர்ஷன் 1. எஸ். இந்த வெர்ஷன், இந்த இயந்திரம் எதற்காகனா, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு. நானும் பல வருஷமா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இல்லைங்க, மற்றவங்க சொல்றது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. பட் எனக்கு வந்து கிளைண்ட் வராங்க, லேண்டு பாக்குறாங்க, இந்த லேண்ட் இவர் விற்கிறதுக்கு ரெடியா இருக்காரு, அவங்க வாங்குறது ரெடியா இருக்காங்க, டைரக்டா மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, என்ன கட் பண்ணி விட்டுட்டு, அவங்கள கட் பண்ணி விட்டுட்டு, அவங்க 2 பேரும் டைரக்டா டீல் முடிச்சுட்டு, எனக்கு வர வேண்டிய கமிஷன், அவங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் அவங்க தரமாட்டேன்றாங்க. கேட்டா நாங்க வாங்கலைங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க. பட் ஆனா டெக்னிக்கலா பார்த்தா அவங்க 2 பேரும் வாங்கி வித்துருக்காங்க, 2 பேரும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த மாதிரி நடக்குது. சிலர் வந்து வாங்குறாங்க, பாக்குறாங்க, லேண்ட் எல்லாம் ஓகே ஆகுது, நான் அடுத்த வாரம் வரேங்கன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண போன் எடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வர வேண்டிய விஷயம், ரியல் எஸ்டேட்ல வந்து அவங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் ஆர் அவங்களுக்கு வர வேண்டிய வரது, அவங்க பிசினஸ் அவங்க மூலியமா நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படின்னாலே இந்த இயந்திரம் வரைஞ்சி கையில வச்சிருக்கும் போது அவங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் மாறி அவங்களுக்கு நடக்க வேண்டிய பிசினஸ் அவங்களுக்கு நடக்கும். இதோட பர்பஸ் ஒண்ணுதான், ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்காக மட்டும்தான் இது. யோட வெர்ஷன் 2 போலாமா? எஸ். சார் இது ரெண்டும் சண்டே சூரிய ஹோரையா சார்? 93 மேடம்? 93 சுக்கிர ஹோரை. வரையற டைமிங் 93 சுக்கிர ஹோரை. சுக்கிர, ஓகே. ஆமாங்க. குருஜி 88க்கு என்ன டைம் டேட் சொல்ல? 88 சனி ஹோரை.
எந்த டே வந்தா பரவாயில்லையா? சனி ஹோரை சனி பகவானோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் ஓகே. சனி பகவான் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டா புதன், சுக்கிரன், இங்க வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இந்த பக்கம் செவ்வாய்க்கிழமை. கரெக்டுங்களா? ஓகே. ஓகே. அப்புறம் மண்டே நாளையில இருந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஏற்கனவே கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர். நாளைக்கும் ஜாயின் பண்ணிடுங்க. இனிமே தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிளாஸ் அட்டன் பண்ண போறேன். ஜாயின் பண்ணிட்டீங்களா? எஸ். தீபாவளிலாம் வருதுங்க, அது வரட்டும், நம்ம பஞ்சபட்சி கத்துப்போம். நவம்பர் பேட்ச்ல நவம்பர் பேட்ச். நவம்பர்ல பஞ்சபட்சி வரல மேடம். நவம்பர்ல சரயோகம் ஸ்டார்ட் ஆகுது. இல்ல எஸ்பிடி போட்டிருந்தீங்கல்ல, ஆமா, அதுல பண்ணலாம். இப்ப கத்துக்கிட்டால அப்படியே கண்டினியூ ஆகும் நமக்கு. எஸ்பிடிலே வந்துருவீங்க நீங்க. எஸ்பிடி அப்படின்னா சரம், பஞ்சபட்சி, தாந்திரிகம், இது மூணு சேர்ந்ததுதான். வைக்கியா இல்ல அதான்னு ஒரு கொஸ்டின்ல இருக்கு, அதனால ரெண்டுல ஏதோ ஒன்று பண்ணணும். இதுவா அதுவா? ஆண்டனியா பாஷாவா? நமக்கு அண்ணாமலை. ஆண்டனி வேணா, பாஷா வேணாம், நமக்கு அண்ணாமலை. சரி, நீங்க ரெண்டுமே ஜாயின் பண்ணுங்க மேடம். ஆண்டனியும் வேணும், பாஷாவும் வேணும். கூட அமௌண்ட் வேணும்ல ஜி? கிடைச்சிடும் மேடம். இவ்வளவு எந்திரம் நம்ம கத்துக்கிறோம். தாந்திரிக பரிகாரம்ல பெகு சிம்பிள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆஃப்டர் ஆல் 20 crores. அதனாலதான் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றேன். எஸ், பண்ணிடுங்க. பண்ணிடுவேன் இல்ல, பண்ணிடுங்க. யூ ஆர் ஆடட், அவ்வளவுதான். ஆஃப்டர் ஆல் 20 crores யார். மை பிரதர் மார்க் இவனும் துபாயில பாவம் என்னைக்கு அதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கான்ப்பா. வாட் இஸ் திஸ்? எங்க நம்மளுங்க. இது எந்த படம் மேடம்? நீங்க நம்மளால இவனும் பேசிட்டு பிரபுதேவும் வடிவேலும் பேசுறது. கரெக்ட். என்ன படம் சொல்லுங்க? வடிவேலும் பேசுவாங்க. படம் தொண்டையில நிக்குது, வெளில வர மாட்டேங்குது. எஸ். ஆமா சார். விவேக் அந்த மைனா பாட்டெல்லாம் வரும் சார். எஸ், விவேக் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ஆமா சார். அது இன்னொரு போன மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. எஸ், அது இன்னொரு காமெடி கூட இருக்கும். ஏய் என்ன கழுது கூட வாக்கிங்கா? இது நாய்டா, நாய்கிட்ட தான் கேட்டேன். ஸோ அது நல்லா இருக்கும், அந்த காமெடிலாம். ரம்யா மேடம் படம் பார்ப்பீங்களா? என் வாழ்க்கையே ஒரு படமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல. சரி, இப்ப இந்த 93ஓட நம்ம தாந்திரிக பரிகாரம் எந்திரங்கள் முடிகிறது. மந்திரம் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒரே ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கோம். அது என்ன மந்திரம் சொல்லுங்க பார்ப்போம். யாமலிக்கல் குதுஸ். அது என்ன லாங்குவேஜ் சார்? உருது. டைரக்டா எடுக்கலாம் சொல்றீங்களா? உருது உருது. சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க குருஜி. யாமலிக்குல் குதுஸ். இது நம்ம கிட்ட ஒரு முஸ்லீம் ஒரு ஜட்ஜ் கேட்டுட்டே இருக்கோம். என்னங்க? நாங்க மறுக்கா கேட்டுட்டே இருப்போம் சார். மறுக்கா கடலூர் பக்கமா நீங்க? இல்ல சார், திருநெல்வேலி தான். ஓ நீங்க ஓகே. மறுக்கா. சரி, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நாங்க எஃப்எம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம்.
மாஸ்டர் அது டைப் பண்ணி போட முடியுங்களா மாஸ்டர்? குரூப்ல ஏற்கனவே போட்டிருக்கோமே மேடம். நான் கவனிக்கிறேன். ஓகே, இன்னொரு முறை போட்டுடுங்க மாஸ்டர். சரி, ஓகே மேடம். டியர் டீம், யாராவது அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஒரு தடவை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ண முடியுமா? எஸ், எஸ், வெரி குட். சரி, தேங்க்யூ மாஸ்டர். ஓகே மேடம். சரி, இப்போ இன்னொரு விஷயம். இப்போ ரொம்ப நாளா நம்ம இடம் வச்சிருக்கேன், விற்க மாட்டேங்குது. இடம் விற்கணும்னு பார்க்குறேன், விற்க மாட்டேங்குது. தென்காசிலேருந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்க. மேபி வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும்ல. சரி, இடம் விற்க மாட்டேங்குது. அதற்காக ஏற்கனவே நம்ம எந்திரம்லாம் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம லக்னத்திலிருந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இடம் விற்காததுக்கான சில காரணங்கள் இருக்கு. என்னென்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று, அந்த இடத்துடைய வாஸ்து குறைபாடு இருக்கலாம். வாஸ்து சாஸ்திரப்படி அந்த இடம் குறைபாடா இருக்கலாம். 2, தவறான சூழ்நிலைகள் அதை சுத்தி இருக்கலாம். அது என்ன தவறான சூழ்நிலைகள் கேட்குறீங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, பக்கத்துல ஒயின் ஷாப்பிங் எது இருக்கலாம். அந்த லேண்டுக்கு பக்கத்துல அந்த கார்னர் இந்த கார்னர் ஏதோ ஒரு பக்கம் ஒயின் ஷாப் இருக்கலாம். இல்ல இந்த சூதாடக்கூடிய கிளப், அப்படி இல்லைன்னா சுடுகாடு இல்ல இடுகாடு, ரெண்டு வேற வேற. சுடுகாடுங்கிறது வேற, இடுகாடுங்கிறது வேற. சுடுகாடு அல்லது இடுகாடு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கலாம். அந்த இடத்துக்குள்ளேயோ 6 இடத்துக்கு பக்கத்துலயோ பெரிய பள்ளம். சும்மா சின்னதா 1 அடி 2 அடி கிடையாது, பெருசா ஒரு பள்ளம் இருக்கு. அது ஏதோ ஒரு ரீசனால யாரோ நோண்டி வச்சுட்டாங்க, அது அடைக்கல, க்ளோஸ் பண்ணல, அங்க எதுவும் யூஸும் பண்ணல, அப்படியே இருக்கு. இப்ப பக்கத்து லேண்டுக்காரங்க அதை ஒரு வீடு கட்டணும்னு பள்ளம் தோண்டி வச்சுட்டாங்க. அவங்களோட லேண்டுக்காக அவங்க வீடு கட்டுறதுக்கு பள்ளம் தோண்டி வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தால அவங்களால வீடு கட்ட முடியல. அதோட சைடு எஃபெக்ட் இங்க வரும். நம்மளோட லேண்ட் விற்க முடியாம இருக்கலாம். இல்ல அந்த இடத்துக்கு பக்கத்துல எங்க கோயில் இருக்கலாம். அந்த இடத்தை ஒட்டி ஒரு கோயில் இருக்கலாம். சில இடத்துல அங்க சாமி கல்னு சொல்லுவாங்க, அந்த கல் இருக்கலாம். நமக்கு தெரியாம வாங்கியிருப்போம். நம்ம நினைச்சிருப்போம், சாமி கல் தானே, நமக்கு நல்லதுதான்னு சொல்லி வாங்கியிருப்போம். நமக்கு நல்லது, பட் நம்மளை விற்க விட மாட்டாங்க. அந்த கல், அந்த எனர்ஜி விற்க விட மாட்டாங்க. சாமி கல் இருக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, தன்னோட லேண்ட் வாங்கிட்டு சுத்திலும் காம்பவுண்ட் வால் கட்டிடுவாங்க. இது என்னோட லேண்டுன்னு காம்பவுண்ட் வால் கட்டிடுவாங்க. இல்ல இரும்பு வேலி போட்டுடுவாங்க. எல்லா பக்கமும் கல் நட்டு வச்சு இரும்பு வேலி போட்டுடுவாங்க. ஏன்னா இது என்னோட லேண்டு, நான் வாங்கியிருக்கிறேன். அப்ப என்னோடது நம்ம நான் விற்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் மைன், என்னோடது. நம்ம ஒரு சில வருஷங்களாவது என்னோடது சொல்லியிருப்போமா? என்னோட லேண்ட் அங்க இருக்குன்னு சொல்லியிருப்போமா? அது என்னோடதுன்னும் போது அந்த லேண்டுக்கு எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடும். அது என்னோடதாயிடுச்சு, அதை யாருக்கும் கொடுக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் மைன், என்னோடது. அந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கலாம். காம்பவுண்ட் வால் போட்டு வச்சிருக்கலாம். காம்பவுண்ட் வால் இல்லைன்னா வேலி போடுறது, சின்ன கல் நட்டு வைக்கிறது. ஓகே, இந்த கார்னர்ல அந்த கார்னர், இந்த 4 கார்னர் இருக்கு பாருங்க, இந்த 4 கார்னர் என்னோட லேண்ட், அது ஓகே. ஏன்னா அது அடையாளம் தெரியும் நமக்கு அப்பதான். வேலி போட்டு வைக்கிறது, காம்பவுண்ட் வால் கட்டுறது. அதே மாதிரி ரொம்ப நாளா எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த கிரவுண்ட் லேண்ட்ல வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, முனி குடியிருக்கலாம். முனீஸ்வரன் சொல்றோம் பார்த்தீங்களா, முனீஸ்வரன் குடியிருக்கலாம். இது எதுலையுமே நெகட்டிவ் எனர்ஜி கிடையாதுங்க. இந்த ஒயின் ஷாப், சூதாட்ட கிளப், அதை தவிர மற்ற எதுவுமே நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது. எல்லாமே நல்ல எனர்ஜி தான்.
இப்ப வேற ஒருத்தருக்கு நீங்க விக்கிறீங்க அப்படின்னா இப்ப நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு வீடு கட்ட போறீங்க. அப்ப இந்த நல்ல எனர்ஜி விட மாட்டாங்க. இது ஏன் லேண்டுப்பா, நான் வந்து உட்காந்துருக்கேன், எப்படி நீங்க காலி பண்ண வைக்கலாம்னு சொல்லி விட மாட்டாங்க. அதனால விற்க விட மாட்டாங்க. சில சமயங்கள்ல அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் கூட இருக்கும். இப்போ முடி சொல்லணும் பாருங்க, அது மாதிரி தெய்வ நடமாட்டம் கூட இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க விற்க விட மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தர் அந்த இடத்த வந்து அந்த இடம் விற்க கூடாதுன்னு கூட கட்டி போட்டிருக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லாம அந்த இடத்துல வந்து நம்ம முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க. நம்ம முன்னோர்கள் கூட வந்து உட்கார்ந்து இருக்கலாம். இது என்னோட சொத்து, இது என் பையனோடது, என் பொண்ணோடது, என் பேரனோடதுன்னு கூட வந்து உட்கார்ந்து இருக்கலாம். சரி, இதுல எந்த காரணமாக இருந்தாலும், எனி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் ஆர் எனி டைப் ஆஃப் ரீசன்ஸ், எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, அந்த லேண்ட் எவ்வளவு பெருசோ, இப்போ 1 கிரவுண்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு 2 கிலோ அவல் இல்ல 1 கிலோ கூட வாங்கிக்கும். அந்த லேண்டோட இடத்தை பொறுத்து 1 கிலோ அவல் ஈக்குவலா, எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். 1 கிலோ பொட்டுக்கடலை, 1 கிலோ வெள்ளை சர்க்கரை, ஜீனின்னு சொல்லுவாங்க பாருங்க, ஜீனி, சுகர், வெள்ளை சர்க்கரை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அந்த லேண்டை சுத்தி நீங்க போடுங்க. ஒரு பள்ளம் இருந்துச்சுன்னா அந்த பள்ளத்தை சுத்தி போடணும். நடுவில் உங்க லேண்டுக்குள்ள பள்ளம் இருந்தா பள்ளத்தை சுத்தி போடணும். லேண்டை சுத்தி போடுங்க. போட்டுட்டு மீதி இருக்கிறத நடுவில் வந்து கொட்டிடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது கர்மா. சரிங்களா? ஏதோ ஒரு கர்மா. இந்த கர்மாவை கிளியர் பண்றதுக்கு நீங்க உணவு கொடுத்துருக்கீங்க, அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. யார் வந்து சாப்பிடுவாங்கன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி சேராதான் வந்து சாப்பிடுவாங்க. எப்படி வந்து சாப்பிடுவாங்க? எறும்பு மூலியமா வந்து சாப்பிடுவாங்க. கட்டை எறும்பு, சின்ன எறும்பு, சிட்டெரும்பு, ஏதோ ஒரு எறும்பு. அந்த எறும்பு வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க. இதை செஞ்சு 2 ல இருந்து 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு லேண்ட் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். என்னங்க, நானும் வந்து 2-3 மாசம் ஆச்சுங்க. நானும் 2 கிலோ வாங்கி போட்டுட்டேன். இருந்தாலும் லேண்ட் விற்கல. அப்படின்னா வேற ஏதோ கர்மாங்க இருக்கு அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2-3 மாசமும் ஆன பிறகும் அது விற்கல அப்படின்னா, அந்த போட்டோ எடுத்து அந்த இடத்தோட போட்டோ எடுத்து அனுப்புங்க. அது எனர்ஜி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அது எப்படி கிளியர் பண்ணுதுன்னு பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். இதை செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி லேண்ட் விற்கணும்னு ட்ரை பண்றேன், ஏதோ ஒரு இதனால தடைபட்டு இருக்கு, எனக்கு அதை லேண்ட் விற்கிறதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயில் போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த லேண்டுக்கு வந்து அந்த லேண்டை சுத்தி இந்த சொன்ன அவல், பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை, சர்க்கரை, சுகர் சேர்த்து போட்டு விடுங்க. சீக்கிரமா வித்துரும் அந்த லேண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இது உங்க பேர்ல இருக்குன்னா நீங்க தான் செய்யணும். உங்க ஹஸ்பண்ட் பேர்ல இருக்கு, உங்க ஒய்ஃப் பேர்ல இருக்குன்னா அவங்க தான் செய்யணும் அதை. ஏன்னா அவங்க தான் சைன் டாக்குமெண்ட் அவங்க தானே சைன் போடணும்.
சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கிளியரா? ஸோ இதோட தாந்திரிக பரிகாரம் பயிற்சி வகுப்பு முடிகிறது. குருஜி சொல்லுங்க. எனக்கு ஒரு ம். சொல்லுங்க. ஆஹ் அந்த இது நியாயமா கிடைக்க வேண்டியதுக்கு செய்ய சொன்னீங்க இல்லைங்க குருஜி, அது எந்த முறையில வரையணும் குருஜி? நியாயமா கிடைக்க சூரிய ஹோரை மேடம். நன்றி குருஜி. ஓகே. ஓகே. சார் 93 வந்து அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்க்குள்ள கமிஷன் அந்த மாதிரி அது ரிசீவ் ஆகாம இருக்குதுக்குங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களே அவங்களுக்கு வந்த ப்ரப்போசலை வந்து இது பண்ண முடியாம ஐ மீன் அவங்க அந்த லேண்டுக்கு நிறைய பேர் காமிச்சிட்டே இருக்காங்க, ஆனாலும் யாரும் வாங்கல அப்படின்னா கூட அதுதான் யூஸ் பண்ணுமா சார்? ஆமா, ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கே இந்த 93 எந்திரம். 93. ஆமா, ஓகே அவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா வர்றதுக்கு, நல்ல டெவலப் ஆகுறதுக்கு இந்த எந்திரம். ஓகே. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுக்கு அப்படின்னா நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் பர்சனலான விஷயங்கள் இருக்குங்க. என்னங்க? ஒண்ணே ஒண்ணு மட்டும். சொல்லுங்க. குழந்தைங்க படிப்புக்கு அப்படின்னா புதன்கிழமையில ஏதாவது பரிகாரம் இருக்கா பண்றதுக்கு? ஏற்கனவே சொன்னோமே நம்ம. இப்போ நீங்க பரிகாரம்னா இது எந்திரம்லாம் வேணாங்க, எனக்கு வேற ஏதாவது செய்ய சொல்லுங்கன்றீங்களா? அது கூட சேர்த்து ஏதாவது டக்குன்னு ஏதாவது பண்ற மாதிரி புதன்கிழமை. ஓகே, ஹயர் கிரீவர் கோயில் போயிட்டு வாங்க. ஹயர் கிரீவர் மந்திரம் சொல்லுங்க. ஹயர் கிரீவருக்கான பாடல்கள் இருக்கு பாருங்க, அந்த மந்திரம்லாம் அதை வந்து போட்டு விடுங்க, பிளேயர்ல போட்டு விடுங்க. அவங்க காதுல, குழந்தைங்க காதுல வாட்டர்ல கூட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாமா? வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி நாமளும் சொல்லிட்டு அவங்களையும் சொல்லிட்டு அப்படியே குடிக்க சொல்லலாம். குழந்தைங்களா இருந்தால் ஒரு 4வது படிக்கிறாங்க, 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சரிங்களா? இப்ப தண்ணி கிட்ட உக்காந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில உக்காந்துக்கிட்டு இவங்க நல்லா அந்த குழந்தை பேரை சொல்லிட்டு இவங்க நல்லா படிக்கிறாங்க, இவங்க நல்லா படிச்சு லைஃப்ல டெவலப் ஆகுறாங்க, இவங்களுக்கு அந்த படிப்பு ஞாபகம் வருது, அவங்களுக்கு அந்த படிப்பு புரியுது, அவங்க படிக்கிறது அவங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி மேனிஃபெஸ்டேஷனுக்காக அவங்க கிட்ட சொல்லி அந்த ஒரு 27 தடவை அந்த தண்ணி கிட்ட சொல்லி அவங்களை குடிக்க வைக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த பசங்க 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th அந்த மாதிரி படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே செய்ய சொல்லணும், அவங்க தான் செய்யணும். அதை இது வந்து புதன் ஓரையில அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? புதன் ஹோரையில செஞ்சா ரொம்ப சிறப்பு. புதன்கிழமை புதன் ஹோரையில செஞ்சா ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா தினமுமே ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க சரியா படிக்கணும் அப்படின்னா தினமுமே நீங்க என்ன பண்ணுங்க, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு விளக்கு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையோட பேரை சொல்லி, இந்த குழந்தை நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு புரியுது, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க, அவங்க எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு தீபம் கிட்ட பேசிக்கிட்டே இருங்க அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல. அப்ப செய்ய 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 அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் இந்த இது ரிஜிஸ்டர் ஆகும். அந்த குழந்தைக்கே தெரியாம அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஞாபகம் வரும், புரிஞ்சுப்பாங்க. ஸ்கூல்ல போய் லெசன் நடத்துறாங்க, புரிஞ்சுப்பாங்க. அவங்க தூங்கும்போது காதுல சொல்லல, காதுல இல்ல, தீபம் கிட்ட பேசுங்க. தீபம் கிட்ட பேசணும். ஆமா, தீபம் ஏற்றி வச்சு தீபம் கிட்ட பேசுங்க. இந்த தீபம் கிட்ட பேச 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 சொன்னா அவங்களே சொல்லுவா சார். வரேங்க, அடுத்த படத்துக்கு வரேங்க. இந்த படம் இன்னும் முடியல. சரிங்களா? தீபம் கிட்ட நீங்க பேச 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 ஒளி, தீபம்ங்கிறது லைட், அவங்க லைஃப் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
சரி. ம். இதே பெரிய குழந்தைங்க 7th 8th 9th 10th அந்த மாதிரி படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா ம். அந்த குழந்தைங்க தான் செய்யணும். ம். காலையில எழுந்திருச்சு ஓகே மேடம் கேட்டிங்களா, கரைச்சிருச்சா? ம். ஓகே சார். ஓகே. அந்த குழந்தைங்களை எழுந்திருச்சு குளிச்சுட்டு வந்து ரிலாக்ஸா உட்காந்து தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தை பார்த்து நான் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு தேவையானவை அனைத்தும் ஞாபகம் எப்ப ஞாபகம் வரணுமோ அப்ப ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு, எதெல்லாம் எனக்கு தெளிவா புரியணுமோ அதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல புரிஞ்சுக்கிட்டு இருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ம். ஞாபகம் வருகிறது. இந்த மாதிரி அவங்க சொல்ல 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 அவங்களோட தன்மை மாற ஆரம்பிச்சிடும். ம். சிலருக்கு அந்த மேக்ஸ் பிடிக்கல, மேக்ஸ் டீச்சரை பார்த்தாலே பிடிக்கல, இந்த மாதிரிலாம் இருந்தா கூட அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ம். அவங்களே சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இப்ப இப்ப என்ன மாசம் அது, செப்டம்பரா? இப்ப அடுத்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகுதுங்களா, அக்டோபர் நவம்பர்ல. ம். இது அக்டோபர், என்ன மாசம், அக்டோபர் தானே அது? அக்டோபர். அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகுது. டிசம்பர்ல half yearly வரும். ஹாஃப் இயர்லி வரும். அப்ப இல்ல இப்ப இல்ல செய்ய சொல்லுங்க. ஹாஃப் இயர்லில நீங்க நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. குவார்டர்லியில எடுத்த மார்க்கை விட சூப்பரா எடுத்திருப்பாங்க நவம்பர் டிசம்பர் ஐ மீன் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல. ஓகே. 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 அதாவது அந்த குழந்தையா உட்காந்து செய்ய முடியாத குழந்தைனா சோம்பேறித்தனத்தால கிடையாது. அந்த குழந்தையா இருக்காங்க, இப்போ எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க உட்காந்து செய்ய மாட்டாங்க. ஒரு 6th 7th படிக்கிறாங்க, அவங்க செய்வாங்க. ம். அந்த குழந்தைய உட்காந்து செய்ய சொல்லுங்க. ஓகே. எதுவுமே தொடர்ந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒத்தப்படையில பண்ணணும். 21 நாள் அந்த மாதிரியா? ஒத்தப்படைன்னு கிடையாது மேடம். 48ங்கிறது ஒரு ஒத்தப்படை கிடையாது. கிடையாது தான். ஆமா. இப்பதான் யோசிச்சேன். 27ங்கிறது ஒத்தப்படை. ஓகே. ம். காம்பினேஷன் ஆஃப் 9ன்னு வச்சுக்கோங்களேன். ம். ம். 9 days, இந்த 21 80, டேஸ் சொல்றாங்க இல்லையா? அது என்ன கணக்கு? 50, 21 டேஸ். 21 days. ஓகே. ம். 48, 108, இப்போ சொன்ன நீங்க வந்து 27, 21 இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டா மொத்தம் எத்தனை நட்சத்திரம்ங்க? 27. அதான் 27 நாள். 27. ஓகே. 27 21 சொல்ற காரணம் என்ன? வர எத்தனை கிரகங்கள்? 9. 9. கன்ஃபார்மா சொல்லுங்க, 9 கிரகம் தானா? ஷூர்? 12 ராசிகள், 9 நட்சத்திரம். கரெக்ட். 9 9 கிரகங்கள், 12 ராசிகள் பிளஸ் 9 கிரகங்கள் தான் 21. ஓகே. சரிங்களா? 12 ராசி பிளஸ் 9 கிரகங்கள் பிளஸ் 27 நட்சத்திரம், மூணுத்தையும் கொட்டினா எவ்வளோங்க வரும்? 48. அதான் 48 நாள். ம். 108க்கு கணக்கு தெரியுங்களா? மொத்தம் எத்தனை நட்சத்திரம்? 12. 27 நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் 4 பாதமா? 108. 108. அதான் 108ஓட கணக்கு. ஓகே. அதோட கூட்டல் தொகையும் 9 வருது. எஸ். 9ங்கிறது சிங்கிள் டிஜிட்ல கடைசி எண். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. கிளியர்? ஓகே. சூப்பர். இப்போ நம்ம எந்திரம் வரையும் போது கண்டினியூஸா நம்மளால 108 தாட்டி உட்கார முடியல அப்படின்னா 27 டைம்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க 27 டைம்ஸ், அப்புறம் ஒரு 27 டைம்ஸ், அது மாதிரி 4 டைம்ஸ்ல நீங்க வரைஞ்சு முடிச்சிடலாம், எழுதி முடிச்சிடலாம். அதாவது அந்த 27 ஆவது அட்லீஸ்ட் எழுதிட்டு தான் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதுற மாதிரி இருந்தா எழுதணும். கரெக்ட். ஓகே. ஓகே. ஒரு தடவை உட்காடுறீங்க, அந்த ஹோரையில உட்காடுறீங்க அப்படின்னா அந்த ஹோரையில உட்காந்து 27 டைம்ஸ் வரைஞ்சிடுறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் 27 டைம்ஸ், ஸோ மறுபடியும் 27 டைம்ஸ், மறுபடியும் 27 டைம்ஸ், ஸோ 108 டைம் வரைஞ்சி முடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து பலப்படுத்த வேண்டியது நம்மளோட லக்னாதிபதி.
எஸ், அவங்கள தான் லக்னாதிபதி நிச்சயமா லக்னாதிபதியை பலப்படுத்தியே ஆகணும். அவங்கள பலப்படுத்திட்டா எல்லாமே கரெக்டா இருக்கும். உங்களுக்கு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். தெளிவு கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எஸ். அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை, அப்ப எந்த அதிபதியை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த அதிபதியை பலப்படுத்தணும், எந்த எந்திரம் உங்களுக்கு தேவைப்படுகிறது, என்ன வேணும். இப்ப நமக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்து மோஸ்ட்லி கேட்கறது என்ன கேட்பாங்க? பொருளாதாரம் வேணும்பாங்க. ம், உங்க மனநிலை சரியா இருந்தா தான் பொருளாதாரம் வரும். ம், அப்ப மனநிலை சரி பண்ணும். மனநிலை சரியாகணும் என்ன பண்ணும்? மனநிலை ஏதோ ஒரு காரணத்தினால அங்க வந்து ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு. ம், அப்ப அதை சரி பண்ணாதான் மனநிலை சரியாகும். ம், அப்ப எங்க டேமேஜ் ஆயிருக்கோ, இப்ப உறவுகள்ல பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம், அந்த உறவுகள் பிரச்சனை சால்வ் ஆனாதான் இங்க மனநிலை சரியாகும். ம், அப்ப அதை சரி பண்ணணும். இப்போ ஒரு லேண்ட் விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், விற்க மாட்டேங்குது. எனக்கு மைண்ட் ஃபுல்லா அங்கேயே இருக்கு. இங்க ம், பொருளாதார தடை ஏற்படும். ம், அப்ப எதை சரி பண்ணணுமோ பேஸ் அது நமக்கு இப்போதைக்கு நமக்கு புரியாது சம்டைம்ஸ் பல நேரங்கள்ல. ம், அப்ப லக்னாதிபதியை பலப்படுத்த எங்க நமக்கு தடை இருக்கு, என்ன தேவைன்னு தெளிவா தெரிஞ்சு அந்த தடையை நீக்கிறதுக்கான எந்திரம் எது, குறியீடு எது, அல்லது எந்த லக்னத்துல யாரை வந்து எந்த அதிபதியை பலப்படுத்தினா நமக்கு அது கிடைக்கும்ன்றது தெளிவா தெரியும். அதை பயன்படுத்தும் போது எல்லா ப்ராப்ளம் ஒன்று ஒன்றா சால்வ் ஆகிட்டே வர ஆரம்பிச்சிரும். அதாவது சில சமயத்துல பிரபஞ்சம் எல்லாமே காட்டுறாங்க. தேடி நாம என்ன நினைக்கிறோமோ அது தெரியுது. பட் அத நாம வந்து அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி தடங்கள்லாம் வருது. அதுதான் அந்த தடங்கள் எங்க இருந்து கிரியேட் ஆகுது. ம், அந்த ரீசன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரீசனை சரி பண்ணதான். இப்ப மரம் நல்லா வளரணும்னா வேருக்கு தான் தண்ணி ஊற்றணும். ம், பூமியில தான் தண்ணி ஊற்றுவீங்க, அப்பதான் மேலே நல்லா வளரும். ம், அப்ப காட்டுறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆப்ஷன் இருக்கு, இருந்தாலும் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்ப எது தடையாக இருக்குன்னு முதல்ல போய் பார்க்கணும். அதுக்கு லக்னாதிபதி பலப்படுத்த எங்க தடை இருக்குன்னு தெரிஞ்சிடும். ம், முதல்ல நம்ம என்ன வேணும்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் எங்க தடை இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்ப அந்த தடை நம்ம லக்னத்துல எங்க இருக்காங்க, யார் எந்த எந்திரம் வரையணும் வரைஞ்சா. இப்ப கர்ம வினை அப்படின்னா எந்த எந்திரம் வரையணும்? கர்ம வினை நீக்கிறதுக்கு கர்ம வினை நீக்கிறதுக்கு எந்த எந்திரம்? இன்னைக்கு பார்த்தோம்னா சார் பழைய 88ங்க. 88 இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்கல. ம், இனிமே பார்த்துருங்க. 88 எந்திரம் வரைய கர்ம வினை கிளியர் ஆகும். ஓ, ஓகே. அப்ப கர்ம வினை கிளியர் ஆக இன்னும் தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ம், ஓகே. அது கிடைக்க நமக்கு வாழ்க்கையில எல்லாமே சுலபமா நடக்கும், ஸ்மூத்தா இருக்கும், லைஃபே ஸ்மூத்தா மாறிடும். ஓகே. ஸோ கர்ம வினை தான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய விஷயத்துக்கு அதுதான் காரணம். அதுதான் காரணம். தடங்கள் எல்லாம் இருந்தும் தடங்கள் ஆகுது அப்படின்னா அதுதான் மெயின் பார்ட்டா இருக்கும். எஸ், மெயின் பார்ட். எஸ், மெயின் அதுதான். அவர் தான் ஹீரோ. அந்த தெளிவே நம்மளுக்கு வந்து லக்னாதிபதியை பலப்படுத்தினா தெரிய வரும்னு சொல்றீங்க. கரெக்ட். இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கன்னு நீங்க என்ன லக்னாதிபதியை பலப்படுத்தலன்னு அர்த்தம். ஆமா, பாதியோட உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் அது ஃபுல்லா முடிக்கல. அதுதான் லக்னாதிபதிங்கிறது ஒரு எந்திரம்ங்கிறது 9 கட்டம் போடுற எந்திரம். அது கண்டினியூஸா 108 தடவை வரைகிறது ஈஸி. ஏன்னா ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். நீங்க சமையல் செய்றீங்க, சாதம் ஒரு பாத்திரத்துல வைக்கிறீங்க, இன்னொரு பாத்திரத்துல சாம்பார் வைக்கிறீங்க, பருப்புலாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, ஸ்டவ்ல வைக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதை இறக்கி வச்சுட்டு அடுத்து சாதம் வைக்கிறீங்க. இது வெந்துகிட்டு இருக்கு, இதை இறக்கி வச்சுட்டு அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மாத்தி வச்சா சாம்பார் சமையல் முடியுமா கம்ப்ளீட்டா? முடியாது. ஸோ ஒரு எந்திரம் வரைகிறீங்க அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் சமையல் பற்ற வைக்கிறீங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் சமையல் கேஸ் பற்ற வைக்கிறீங்க. சமையல் முடியாது, முழுமையடையாது. அதுவும் லக்னாதிபதி அப்படின்னும் போது ரொம்ப முக்கியமானவர். 108 உட்காருங்க, 108 வரையணும். ஒரு வைராகியம் எடுத்துக்கோங்க.
108 உங்களோட குறியீடு கூட நம்ம டெய்லியுமே வரைஞ்சுக்கலாம்ல கையில. வரைஞ்சிக்கலாம் கிடையாது. இட்ஸ் நாட் ஆப்ஷன். வரை- வரையணும். வரையணும், இட்ஸ் கம்பல்சரி. ஓகே. வாழ்க்கை முன்னேறினாலும் பரவாயில்லையா, இல்ல முன்னேறி ஆக வேண்டுமா? முன்னேறி ஆக வேண்டும். அப்ப அதை வரைஞ்சே ஆக வேண்டும். ஓகே சரி. அப்புறம் அந்த 19 நம்பர் இருக்கு இல்லைங்களா ஜி, ஆமாம். அது வந்து சுண்டு விரல் கீழே நம்ம வரைஞ்சுக்கலாமா? சுண்டு விரல் இல்ல, மோதிர விரல் கீழே. மோதிர விரல் கீழே ஏன் மோதிர விரல் கீழே வரையணும்? அது வந்து அன்னைக்கு ஒரு தடவை சொன்னீங்க மோதிர விரல் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சூரியன் சிறப்பது? சூரியன். மோதிர விரல் சூரியன். சரி, அங்க அங்க என்ன எந்திரம் ஆர் என்ன சிம்பல் வரையணும்? 19. அது வந்து பிரபலம் பிரபலம் சொன்னீங்க 19ங்கிறது. நம்பர் 19 பிரபலம். உள்ளங்கையில நடுவுல வரைஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. உள்ளங்கையில நடுவுல 42 சொன்னீங்க. உங்களுக்கு எது தேவையோ எது தேவையோ அது வரைஞ்சுக்கலாம். அப்படி பார்த்தா எல்லா நம்பரும் தான் தேவைப்படுது. 1ல இருந்து 100 வரலும் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்பயே கையில ஏதோ எழுதி இருந்தா என்ன கைக்குள்ள இருக்குன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க, தாந்திரிக பரிகாரம் கத்துக்கிட்டு இருக்கேன், அதான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேல கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, மொபைல் நம்பர் கொடுத்து இவங்க கான்டாக்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்லுங்க. நீங்களே வந்து சொன்னீங்கன்னா சிலர் நம்புவாங்க, சிலர் ஒத்துப்பாங்க, ஓகே நானும் கிளாஸ் ஜாயின் பண்றேன்பாங்க. சிலர் வேதனாவாதம் பண்ணுவாங்க, அது எப்படி எழுதுனா வந்துருமா, அது எப்படி கிடைச்சிருமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க இப்ப இருக்கிற இதுல கலியுகத்துல. அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். ஆனா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம கிட்ட வருவாங்க. அதனால இது சயின்ஸ்ல ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. சயின்ஸே அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது. மொத்தம் 9 கிரகம் நாங்க புளூட்டோன்னு சொன்னாங்க, இப்ப புளூட்டோ தொலைஞ்சு போச்சுன்னாங்க, மறுபடியும் புளூட்டோ வந்துருச்சுன்றாங்க. எப்படி தொலைஞ்சு போச்சு, யார் எடுத்துட்டு போனா, யார் திருப்பி கொண்டு வந்து வச்சா, இந்த மாதிரிலாம் இருக்குன்றாங்க. பட் சயின்ஸே குழப்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்களே தன்னைத்தானே குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். சயின்ஸ் கேட்டு டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம தாந்திரிகம் நம்ம சித்தர்கள் சொன்னதெல்லாம் டெவலப் ஆகி முடிஞ்சது. இதுக்கப்புறம் இதுல புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு டெவலப் பண்ணதுக்கு ஒன்றும் கிடையாது. சித்தர்கள்லாம் முன்னாடியே அது வந்து இப்படிதான் இருக்கும்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா, இட்ஸ் கம்ப்ளீட்டட். நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டுல போய் குடியிருப்பீங்களா, கட்டி முடிச்ச வீட்டுல போய் குடியிருப்பீங்களா? கட்டி முடிச்ச வீட்டுல. சொல்லுங்க மேடம். எனக்கு ஜாதகம் இல்லைங்க குருஜி. அதான் இப்ப அவங்க லக்னத்தை பலப்படுத்த சொல்றாங்கல்ல, அதுக்கு வந்து நான் எப்படி? நீங்க சூரியனை பலப்படுத்துங்க. சூரியனுக்கான எந்திரம் வரைங்க, சூரியனுக்கான சிம்பிள் வரைங்க. அது உங்களுக்கு பலம் கொடுப்பாங்க, உங்களை வழி நடத்துவாங்க, உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. சரி சரிங்க. அப்புறம் வந்து முதல் நாள் வந்து நம்ம இந்த ஐங்கோணமும் அந்த அறுகோணம் அது வரைகிறது சொன்னீங்க இல்லைங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஐங்கோணத்தை ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்ண அன்னைக்கே ஒரு மாதிரி ரொம்ப உடல் அசதியா இருந்துச்சு குருஜி. உடனே போய் தூங்கிடணும் போல ரொம்ப இதா இருந்துச்சு குருஜி. சரி ஏதோ நம்ம நேரமா எழுந்திருக்கிறோம் அதனால அந்த மாதிரி விட்டுட்டு இருந்துச்சுங்க. 2வது நாள் அறுகோணம் வரைஞ்சேன். அன்னைக்கும் அதே மாதிரி சேம் ஃபீலிங் இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு காலையில அந்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கும் திரும்ப தூங்கிட்டேன் குருஜி. தூங்கிட்டு தான் எழுந்தேன். ஒரு 1 hour 1/2 hour அந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் தூங்கினாவே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுற மாதிரி இருந்தது. நைட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் தூங்கும்போது அந்த அருங்கோண சிம்பல் வந்து அப்படியே கண்ணை மூடி போய் தூங்கலாம்னு படுக்க ஆரம்பிச்சோடனே கண்ணை முன்னோடனே அந்த சிம்பிள ரொம்ப நேரம் அந்த மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு குருஜி. அந்த வியூல இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு தூக்கம் வர வரைக்குமே அது இருந்தது. எப்ப எனக்கு அதுக்கு மனசுக்குள்ள இருந்து இதானதுன்னு எனக்கு தெரியல குருஜி. அதுதான் உங்ககிட்ட அது கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் அந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி வரலாமா இல்ல எப்படின்னு தெரியல குருஜி. ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. சரி மேடம். இப்ப ஐங்கோணம் சிம்பிள் ஒரு விதமான பாதுகாப்பு பிளஸ் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கறவங்க. அருங்கோணம் சிம்பிளும் தேவையில்லாத விஷயத்துல நம்மள பாதுகாப்பு கொடுக்கறவங்க.
நல்ல சக்தி நிலை மாற்றம் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த தூக்கம், அதாவது தூக்கம்ங்கிறது அந்த சக்தி நிலை வந்து உங்களுக்குள்ள முழுசா சேர்றதுக்காக தூக்கம் வந்திருக்கு. நல்லா தூங்கியிருக்கீங்க. அதே மாதிரி அடுத்த நாளோ அன்னைக்கு தூங்கும் போது நீங்க சொன்னீங்க உங்களுக்கு அந்த அருங்கோணம் சிம்பிள் வந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு பாதுகாப்பு எனர்ஜி லெவலில் தேவைப்படுகிறது. அப்ப அவங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சக்தி நிலை பாதுகாப்பு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நல்லதுதான் அது. இப்ப சில எந்திரங்கள், சில இப்ப கிரகங்களோட எந்திரங்கள், அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கனவுல வராங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேவைப்படுறாங்க, அதனால வராங்க. உங்களுக்குள்ள அதை பலப்படுத்துறாங்க. அப்புறம் நம்ம நம்ம இது அருங்கோட இதுக்கு சில்வர்ல ஆர்டர் போட்டு நம்பருக்கு வந்துருச்சு. சூப்பர். அது போட்டுட்டேன். அதான் எனக்கு தெரியல ஏன் அந்த மாதிரி காமிச்சது. அது ரொம்ப நேரம் இருந்தது குருஜி. அதான் என்னன்னு தெரியல. அதுக்காக உங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் வந்திருக்காங்க. நல்ல விஷயம் தான் அது. சரி, நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. சூப்பர். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்து 6 to 8:30 ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. இது நமக்கு தேவைப்படுமான்னு கேட்டா எல்லாருக்குமே தேவையான பயிற்சி வகுப்பு தான் இது. இலவச பயிற்சி வகுப்பு இது. நம்ம பார்ட்னர் தான் எடுக்கிறாங்க அந்த கிளாஸை. சரிங்களா? அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஏற்கனவே லாஸ்ட் வீக் கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க. என்னங்க? ரெஜிஸ்டர் பண்ணுமா இல்ல லிங்க் வருங்களா? லிங்க் வந்துடும் மேடம். நீங்க நம்ம எல்லா குரூப்ல நிறைய குரூப்ல இருக்கீங்களா, அதனால லிங்க் வந்துடும் உங்களுக்கு. எல்லா குரூப்லயும் லிங்க் அனுப்பிடுவோம் நம்ம. நீங்க கனெக்ட் ஆயிடுங்க. அது ஒரு நிறைய தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. தெளிவு கிடைத்து உங்க வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்றது ஒரு தெளிவு அதை எப்படி அடைவதுன்ற இன்னொரு சில டெக்னிக்கும். அதாவது நம்ம இப்ப தாந்திரிக பரிகாரம்ல எந்திரங்கள், அந்த எனர்ஜி குறியீடுகள் மூலியமா ஒரு விஷயம் நடக்குது. சரி, ஓகே, இதுதான் நமக்கு தேவையான ஒரு நிலை ஒண்ணு இருக்கும், மனநிலை. இது நமக்கு சரியா கேட்கிறோமா அப்படின்லாம் இருக்கும். சோ அந்த தெளிவு இன்னும் கிடைக்கும். அதை தவிர என்எல்பி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. என்எல்பினா நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம்னா என்னது, அதோட பலன்கள் என்ன, அதோட பயன்கள் என்ன, அதை யாரெல்லாம் கத்துக்கலாம், அதன் மூலியமா நல்லது என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்கும். சொல்லுங்க மேடம், சொல்ல வந்தீங்க. மொபைல் அது வந்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் கிடைச்சிருக்கு மாதிரி ஆன் பண்ணியிருக்காங்க மொபைல் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கிடைச்சிருக்கு. அது நம்ம இப்ப வந்து ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கு வேறவங்க மொபைல் பைசா கொடுத்து எடுத்துட்டு போனவங்க வேறவங்களுக்கு வித்திருந்தா கொஞ்சம் வாங்குறது சிரமம், இல்ல அவங்களே வந்து வேற சிம் போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா வாங்கிடலாம் அப்படின்னு வாங்குறது. அது நம்ம குழந்தைது வந்து நான் வந்து சரி ஏதோ ஒரு கர்மாவாலதான் குழந்தைச்சு அப்படிங்கிற மாதிரி அப்பா விட்டுட்டோம் குருஜி பண்ண போகிறது. இப்ப திரும்பவும் வந்து 2 பேர் வந்துருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம ரீச் பண்றதுக்கு ஏதாவது பண்ணலாம் குருஜி? அதெல்லாம் நல்லதுங்களா இல்ல வந்து பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்கணும். ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. இன்னொன்னு எனக்கு என்ன சென்ஸ் ஆகுது இப்ப அப்படின்னா, நீங்க சொல்லும் போது உங்க கர்மா, பெரிய கர்மா மொபைல் மூலமா டெலீட் ஆயிடுச்சுன்னு தோணுது. சார் கேட்கும் போது டைம் வந்து 11:11 சார். கரெக்ட், ஏஞ்சல் நம்பர். ஸோ கர்மா டெலிட் ஆகுதுன்னு ஃபீல் ஆகுது. திரும்ப வாங்க முயற்சி பண்ணலாம்ல, விட்டுட்டுங்களா? ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ட்ரை பண்ணலனாலும் மனசு போட்டு படிச்சு எடுக்கும்.
ஒருவேளை ட்ரை பண்ணி தான் ம். கிடைச்சிருக்கோமோன்னு. இல்ல எனக்கு ஏன் அது திரும்ப வந்துச்சுன்றதுக்கான மெசேஜ் ஏன் கிடைச்சது அப்படின்றதே ஒரு டவுட்டா இருக்கு. ஏதோ ஒரு கர்மம் திரும்ப ஏன் வருது, ரீசைக்கிள் ஆகுது. ஐ மீன் ரீசைக்கிள் ரிப்பீட் ஆகுது. ஆ, அதனாலதான் திரும்ப வந்திருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆ, கிடைச்சிருச்சுன்னா ஆ. ஓகே, இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுருங்க. அதை சரிங்க குருஜி. கர்மா கிளியர் ஆயிடுச்சுன்னு விட்டுருங்க. நன்றி குருஜி. சரி ஓகே, சரி ஓகே, வாங்க இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரா நிமிர்ந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலமும் நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேலே நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கு நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகத்தை உணர்ந்து பார்த்தோம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். அப்புறம் ஒரு முக்கியமான அறிவிப்பு, இந்த பயிற்சி வகுப்பு இதோட முடியுதுன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்ல ஆரம்பமாகுது. இந்த பயிற்சி வகுப்பு கலந்துக்கிட்ட அனைவரும் உங்களோட ஃபீட்பேக் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ இல்ல ஆடியோ மெசேஜோ இல்ல ஒரு வீடியோ மெசேஜோ கொடுத்தா பெட்டரா இருக்கும். வீடியோவை கொடுத்தா ரொம்ப பெட்டரா இருக்கும். சரிங்களா? நம்ம யூடியூப்ல போடுவோம். நீங்க இந்த மாதிரி நான் தாந்திரிக பரிகாரம் இந்த கிளாஸ் படிச்சாங்க, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, இந்த விஷயம்லாம் செஞ்சா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ, உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதோ, உங்களுக்கு உண்மையா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றத உண்மையாவே என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை ஒரு வீடியோவா கொடுத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஒரு மேடம் கொடுத்துருந்தாங்க, ஆடியோ மெசேஜ் கொடுத்துருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. அது யூடியூப்ல போறதுக்கு கொடுத்துருக்கேன் நான் அந்த டீம் கிட்ட. அவங்க நெக்ஸ்ட் சரயோகம்காக கொடுத்துருந்தாங்க. அது சரயோகம் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், அதுக்கான விஷயங்கள் நம்ம கொடுக்கும்போது அந்த ஆடியோ போடுவோம். நம்ம வீடியோ கொடுத்தாலும் பெட்டரா இருக்கும். உங்க ஃபேஸ் யூடியூப்ல வரும். நானும் யூடியூப்ல பேசுறேன் பத்தியா, ஜாலியா இருக்கும். சப்போஸ் உங்களோட ஃபேஸ்ல வர வேணாங்க அப்படின்னா நீங்க ஆடியோ கொடுங்க, பரவாயில்ல. வீடியோ நல்லா கிளாரிட்டி, அதாவது உங்க மொபைல்ல பேக் கேமரா வச்சுட்டு யாராவது வீடியோ எடுக்க சொல்லுங்க. சப்போஸ் நீங்க நடுவில் மிஸ்டேக் பண்ணிக்கணும் கூட பரவாயில்ல, எடிட் பண்ணிக்கலாம். ஃபீட்பேக் கொடுங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.